In this class, we are going to learn about chord bisected at a given point. அதாவது வந்து நமக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் கொடுத்துருந்தா அதுக்கு சென்டர் தெரியும், ரேடியஸும் தெரியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? சரி, அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வழியா ஒரு கார்டு பாஸ் ஆகுற மாதிரி எடுத்துக்கணும். ஆனா அந்த கார்டு எப்படி இருக்கணும்னா அந்த பாயிண்ட் வந்து கார்டில் வந்து மிட் பாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அதுதான் கார்ட் பைசெக்டட் அட் ஏ கிவன் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கார்ட் பைசெக்டட் அட் ஏ கிவன் பாயிண்ட்னா இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இதுதான் கார்டுன்னு எடுத்துங்க. இந்த கார்டுக்கு பேர் வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கார்டுக்கு நேம் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கும். சென்டர் ஆஃப் சர்க்கிள் ஒரு பாயிண்ட்ல இருக்கு, சரிங்களா? சப்போஸ் நம்ம வந்து இந்த சர்க்கிளை வந்து என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்ப இந்த சர்க்கிளுடைய சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டருடைய கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா 0,0ன்னு இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ கிவன் அது வந்து x1, y1 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கார்ட் பைசெக்டட் அட் ஏ கிவன் பாயிண்ட்னா ஒரு சர்க்கிள் கொடுத்தாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட் வழியா கார்டு பாஸ் ஆகணும். அந்த கார்டுக்கு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த பாயிண்ட் வழியா கார்டு பாஸ் ஆகணும். அப்ப அந்த கார்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கார்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் தானே, அப்போ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த கிவன் பாயிண்ட் எங்க இருக்கணும், மிட் பாயிண்ட் ஆஃப் தி கார்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ நம்ம ஈக்குவேஷன் இப்போ டெரைவ் பண்ணலாம் பாருங்க. சரி, ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாங்களா? சரி, இப்போ பாருங்க நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா இந்த சென்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் தி கார்டுக்கு லைன் வரைஞ்சோம்னா ஆல்ரெடி நம்ம 10th கிளாஸ்ல படிச்சிருப்போம். கார்டு தேரம்ல என்ன படிச்சிருப்போம்னா இப்போ a line is drawn from center to midpoint of the chord, அந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னா அந்த கார்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ டிசி, இப்போ பாயிண்ட் டி கோஆர்டினேட் நம்ம கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பாயிண்ட் சிக்கு கோஆர்டினேட் நமக்கு தெரியும் சென்டர் சர்க்கிள், சரிங்களா? அப்போ டிசிக்கு வந்து ஸ்லோப் தெரியும். அப்போ ஸ்லோப் ஆஃப் டிசி பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் டிசி என்ன சொல்லுங்க, 0 மைனஸ் y1 டிவைட் பை 0 மைனஸ் x1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ வந்து y1 பை x1 அப்படின்னு கிடைக்குது, கரெக்டுங்களா? இப்போ பாருங்க இந்த ஏபி லைனும் சிடி லைனும் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ சிடி லைனுக்கு ஸ்லோப் வந்து y1 பை x1 இருக்குன்னா அப்போ ஏபி லைனுக்கு ஸ்லோப் என்ன இருக்கும் பார்க்கலாமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க. அதாவது இந்த டிசி ஸ்லோப்பும் ஏபி ஸ்லோப்பும் பர்பெண்டிகுலர், அதாவது இந்த டிசி லைனும் ஏபி லைனும் பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால their slopes product equal to -1 வரும். so that AB லைனுக்கு வந்து slope is equal to -1 by slope of DC அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ வந்து slope of AB என்ன வரும் சொல்லுங்க, -x1 by y1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் AB எழுதலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏபின்னு எழுதலாமா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி என்ன நமக்கு என்ன தெரியும், ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, அந்த அந்த லைனோட ஸ்லோப்பும் நமக்கு தெரியும். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா y minus y1 is equal to ஸ்லோப் என்ன சொல்லுங்க, minus x1 divided by y1 into x minus x1 அப்படின்னு நமக்கு வரும், சரிங்களா? இதுதான் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முக்கு ஈக்குவேஷன். அப்போ இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன் கிடைக்குது. சரி, இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டிரைவ் பண்ணாம ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கிறது கார்ட் பைசெக்டட் அட் a given point to the சர்க்கிளுக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. y1 மைனஸ் y1 ஸ்கொயர், கரெக்டுங்களா? இந்த y1 இங்க கொண்டு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் x1 உள்ள போச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் xx1, கரெக்டுங்களா? மைனஸ் xx1, இந்த மைனஸ் x1 இங்க வந்துச்சுன்னா பிளஸ் x1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, புரியுதுங்களா? இப்போ மைனஸ் y1 ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் xx1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ பாருங்க y1 இந்த xx1 இங்க கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ xx1 பிளஸ் y1 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, நமக்கு இந்த y1 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். ஸோ மைனஸ் y1 ஸ்கொயர் எப்படி இருந்துச்சுன்னா பிளஸ் y1 ஸ்கொயர் இருந்துருது, கரெக்டுங்களா? இப்போ போத் சைடு மைனஸ் ஏ ஸ்கொயர்ல ஆட் பண்ணுங்க, மைனஸ் ஏ ஸ்கொயர்ல ஆட் பண்ணிட்டேன். அப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க, அதாவது ஒரு ஈக்குவேஷன், சர்க்கிள் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இது இப்படி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் தானே இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதணும், எஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு எஸ்ன்னு எப்படி எழுதணும், எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வந்துட்டா எஸ்ன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? டேஞ்சென்ட் ஒரு சர்க்கிள் கொடுத்திருந்தா அதுக்கு டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க, டீன்னு போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை xx1 ஒய் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை y1 போட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படி போட்டா அது டேஞ்சென்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அடுத்து வந்து
ஒரு given பாயிண்ட்டை வந்து இந்த எக்ஸ் ஒய்க்கு இந்த எஸ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா எஸ்ன்றது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா அது S1 ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் அப்படி தானே எழுதுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு டான்ஜென்ட் ஈக்குவேஷன் இருக்கு, ரைட் சைடு என்ன இருக்கு சொல்லுங்க S1 இருக்கு. அப்ப ஏதாவது சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதாவது சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருவாங்க. சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா போதும். அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும் சர்க்கிள் ஈக்குவேஷனை வந்து எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு எஸ்ன்னு அது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை xx1 y ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை y1 2x ரீப்ளேஸ் பை x plus x1 2y ரீப்ளேஸ் பை y plus y1 அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணா அது டான்ஜென்ட் ஈக்குவேஷன். அடுத்து வந்து x பிளேஸ்ல x1 y பிளேஸ்ல y1 அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது S1 ஈக்குவேஷன். அப்ப t ஈக்குவல் டு S1 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இதுதான் வந்து ரிக்வயர்ட் கண்டிஷன் ஃபார் தி டு கெட் chord ஈக்குவேஷன் bisected at a given point. அதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. சரிங்களா? நம்ம அடுத்த கான்செப்ட் போவோமா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம் பாருங்க. pair of tangents. இப்போ போறது என்ன பாத்தீங்கன்னா pair of tangents. சரிங்களா? pair of tangents என்ன சொல்றேன் பாருங்க. இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு சர்க்கிள். கரெக்ட்டுங்களா? இது ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு அவுட் சைடு தி சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட் வந்து அவுட் சைடு தி சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. இதுதான் ஒரு பாயிண்ட்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் வந்து கோஆர்டினேட் வந்து x1, y1 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட் வரையலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 2 tangents can be drawn to the circle from the point if the point lies outside the circle அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட் வரையலாம் பாத்தீங்கன்னா 2 டான்ஜென்ட் நம்ம வரையலாம். அப்ப இது ஒரு டான்ஜென்ட் வந்துருச்சுங்களா? அடுத்து வந்து என்ன பண்றேன்னா இன்னொரு டான்ஜென்ட் வரைய போறோம் பாருங்க. இது வந்து இன்னொரு டான்ஜென்ட். அப்ப இப்போ நம்ம pair of tangents அப்படின்னு வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த pair of tangentக்கு நம்ம ஈக்குவேஷன் இப்போ டெரைவ் பண்ண போறோம். சரிங்களா? ஹெட்டிங் எழுதிடலாமா? pair of tangents, pair of tangents, pair of tangents அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? pair of tangentsனு ஞாபகம் வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரணும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் x1, y1 கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு சென்டர்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? சென்டருக்கும் டான்ஜென்ட்டுக்கும் அதாவது சென்டர்ல இருந்து லைன் எனி பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சா அது ரேடியஸ். அப்போ இந்த டான்ஜென்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டருக்கு வரைஞ்சோம்னா இது ரேடியஸ் லைன் கிடைக்கும். அது பர்பண்டிகுலரா இருக்கும். அது பர்பண்டிகுலரா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்படி இருக்கும். அப்படிதானப்பா இது? சரி, அப்ப இந்த பாயிண்ட் தான் அது சென்டர் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த பாயிண்ட் டி எடுத்து பிடி ஒரு டான்ஜென்ட், பிடி டேஷ்ன்றது அது ஒரு டான்ஜென்ட் அப்படி எடுத்துக்கலாம். பிடி ஒரு டான்ஜென்ட், பிடி டேஷ்ன்றது ஒரு டான்ஜென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். அதாவது டான்ஜென்ட்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சென்டருக்கு வந்து எப்படி இருந்தாலும் எப்படி சப்போஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அப்போ சென்டரோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா 0,0 சென்டர் கோஆர்டினேட் 0,0 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, y1 இருக்கு. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த லைன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம ஆல்பா, பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்பா, பீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ஆல்பா, பீட்டா இருக்கு. இது x1, y1 இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் போட்டோம்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் தானே? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டான்ஜென்ட் ஈக்குவேஷன் எழுதுறோம் பாருங்க. 2 பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். 2 பாயிண்ட் ஃபார்ம்ல 2 பாயிண்ட் ஃபார்ம் என்ன சொல்லுங்க? y minus y1 is equal to beta minus y1 divided by alpha minus x1. அதாவது இது x2 இது x2, y2ன்னு வச்சுங்க. இது x1, y1 இது x2, y2 அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? into x minus x1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா அது? ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்க. y minus y1 சாரி இந்த y minus y1 into இந்த alpha minus x1 வரும் இல்லைங்களா? ஸோ இந்த alpha minus x1 is equal to beta minus y1 into x minus x1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? இது இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா y into alpha minus x1, y into alpha minus x1 கரெக்ட்டுங்களா? மைனஸ் இங்க x into beta minus y1 இருக்கு இல்லையா? இந்த x into beta minus y1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ x into beta minus y1 அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. மைனஸ் என்ன இருக்கு பாருங்க. இங்க இப்பதான் நீங்க நல்லா கவனிக்கணும். y into alpha minus x1 எழுதிட்டோம். அடுத்து இந்த x into beta minus y1 எழுதியாச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்து இங்க பாருங்க இது y1 into alpha minus x1 இருக்கும். இங்க y1 into இங்க பாருங்க இங்க எழுதும் போது x into x minus x1 இருக்கும். இங்க பாருங்க minus y1 minus x1 என்ன வருது? plus y1 x1. இங்க minus y1 plus minus x1 plus y1 x1. So y1 x1 cancel. கரெக்ட்டுங்களா?
அப்போ என்ன இருக்கு பாருங்க, இங்க ஆல்ஃபா இன்டூ y1 இருக்கு. அப்போ மைனஸ் ஆல்ஃபா இன்டூ y1 போட்டுட்டு அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு, இந்த x இன்ட்டு இது ஆல்ரெடி இருக்கு, பீட்டா இன்ட்டு என்ன இருக்கு, x1 இருக்கு, பீட்டா இன்ட்டு x1 இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்போ பீட்டா இன்ட்டு x1 போட்டுடலாம், மைனஸ் பீட்டா இன்ட்டு x1. அப்போ மைனஸ் இந்த மைனஸ் பீட்டா இன்ட்டு x1 லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது பிளஸ் ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி வந்திருக்குன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பீட்டா மைனஸ் ஒய் ஒன் வந்திருக்குன்னா இங்க லெஃப்ட் சைடு எக்ஸ் இன்ட்டு பீட்டா மைனஸ் ஒய் ஒன் இருக்கு இல்லையா, அது இங்க லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் வந்துருச்சு. சரிங்களா? டவுட் கேட்டவர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கலாம். சரி, இப்போ வந்து இது ஒரு இந்த பிடி என்ற ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஆக்சுவலா ஆல்பா கம்மா பீட்டா அந்த பிடில தான் இருக்கணும் கிடையாது, பிடி டேஷ்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இந்த லைன் இருக்கு, இந்த சென்டர் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குல்லப்பா, இந்த சென்டர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த லைன்ல இருந்து, ஆர் டிஸ்டன்ஸ், ரேடியஸ் ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் ஃப்ரம் ஏ ஸ்ட்ரைட் லைனுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் ஃப்ரம் ஏ லைனுக்கு என்ன ஃபார்முலா, அந்த லைன் ஈக்குவேஷன்ல இந்த இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்டை சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்போ எக்ஸ் பிளேஸ்லயும் ஒய் பிளேஸ்லயும் 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப டிஸ்டன்ஸ் என்ன வரும் சொல்லுங்க, ரேடியஸ் ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா x1 மைனஸ் ஆல்பா y1. அதாவது இந்த ஈக்குவேஷன்ல இந்த சென்டரோட கோஆர்டினேட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைடட் பை, இப்போ என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் போடணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் போட்டு ஆல்பா மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு போட்டா இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரைட் லைன். இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு வந்து என்னது, ஏன்றது நமக்கு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது இப்போ வந்து சிம்பிளை பண்ணலாம். இது எப்படி சிம்பிளை பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடுலஸ் போயிடும். அப்போ பீட்டா x1 மைனஸ் ஆல்பா y1 ஹோல் ஸ்கொயர், சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஆல்பா மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஆல்பாவையும் பீட்டாவையும் எப்படி எழுதுனா ரீப்ளேஸ் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஆல்பா அண்ட் பீட்டா ரீப்ளேஸ் பை என்ன போடணும், எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்பா அண்ட் பீட்டா ரீப்ளேஸ் பை எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இந்த ஆல்பாவும் பீட்டாவும் எப்படி இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் தானே வேரியபிள் பாயிண்ட் தானே, அது ரீப்ளேஸ் பை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு போட்டுக்குங்க. இது ரீப்ளேஸ் பை எக்ஸ் அண்ட் ஒய் போட்டுக்கணும். அப்போ பீட்டா பிளேஸ்ல ஒய் போடுங்க, ஒய் x1 மைனஸ் ஆல்பா வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு போடணும். ஆல்பா பிளேஸ்ல எக்ஸ் போடணும், ஏன்னா ஆல்பா அண்ட் பீட்டா வேரியபிள் பாயிண்ட். சரிங்களா? எக்ஸ் ஒய்1 போட்டுக்கிட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு is equal to a into x minus x1 whole square plus y minus y1 whole square எப்படின்னு போட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ப்பா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல என்ன மாதிரி ஈக்குவேஷன் வரும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x1 plus y1 minus a square whole square. இப்படி நமக்கு ஈக்குவேஷன் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதாவது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் xx1 பிளஸ் y1 மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படி இருக்கும். s1 அப்படின்றது எப்படி இருக்கும், x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சு இது வந்து எஸ், கரெக்டுங்களா? இது வந்து என்ன சொல்லுங்க, எஸ்1 புரியுதுங்களா? இது டி ஸ்கொயர், ஸோ டி ஸ்கொயர். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எஸ்ன்னு எழுதிக்கிட்டு எக்ஸ் ஒய் ரீப்ளேஸ் பை x1 y1 போட்டா அது s1 இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். டி என்றது என்னது, டேஞ்சன்ட். எக்ஸ் ரீப்ளேஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை xx1, y ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை y1 அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறது தான். இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இதுதான் பேர் ஆஃப் டேஞ்சன்ட். அதாவது ஒரு பாயிண்ட் சர்க்கிளுக்கு அவுட் சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறோம். அந்த பேர் ஆஃப் டேஞ்சன்ட்க்கு ஈக்குவேஷன். பேர் ஆஃப் டேஞ்சன்ட்ன்றது ஆக்சுவலா வந்து ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வர்றது, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் ப்ராடக்ட்ல வர மாதிரி. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா நமக்கு எப்படி வரணும்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் மாதிரி தான் வரணும். அதனால தான் டி ஸ்கொயர் என்னும்போது, டி ஸ்கொயர்ன்றது லீனியர் ஈக்குவேஷன், டேஞ்சன்ட். ஸ்கொயர் என்னும்போது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ், எஸ்ன்றது என்னது, s1 என்றது என்னது, டி ஸ்கொயர்ன்றது என்ன தெரியும்,
இந்த ரிலேஷன் எழுதிட்டீங்கன்னா பேர் ஆஃப் டான்ஜென்ட் அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போறோம் நம்ம டைரக்டர் சர்க்கிள். இப்போ பார்க்க போறது டைரக்டர் சர்க்கிள். டைரக்டர் சர்க்கிள் டைரக்டர் சர்க்கிள் பார்க்க போறோம். சரிங்களா? டைரக்டர் சர்க்கிள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. டைரக்டர் சர்க்கிள்னா என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். இப்போதான் உங்களுக்கு பேர் ஆஃப் டான்ஜென்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து ஒரு பேர் ஆஃப் டான்ஜென்ட் எடுக்க போறேன். ஆனா அந்த பேர் ஆஃப் டான்ஜென்ட் எப்படி எடுக்க போறேன்னா நல்லா கவனிக்கணும். பேர் ஆஃப் டான்ஜென்ட் வந்து எப்படி எடுக்க போறேன்றதை சொல்றேன் கேட்டுங்க. இப்போ பேர் ஆஃப் டான்ஜென்ட் எடுக்கிறேன் இல்லைங்களா? இந்த பேர் ஆஃப் டான்ஜென்ட் எந்த மாதிரி எடுக்கிறேன்னா ஆங்கிள் பிட்வீன் தீஸ் பேர் ஆஃப் டான்ஜென்ட் இஸ் 90 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் தீஸ் பேர் ஆஃப் டான்ஜென்ட் வந்து 90 டிகிரி இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் டான்ஜென்ட் வந்து 90 டிகிரி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் டான்ஜென்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் வந்து டு தி சர்க்கிள் 90 டிகிரி வர மாதிரி நல்லா கவனிக்கணும். 90 டிகிரி வர மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு லோக்கஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த லோக்கஸ் தான் டைரக்டர் சர்க்கிள். அப்போ டைரக்டர் சர்க்கிள் என்ன சொல்றேன் பாருங்க. தி லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பர்பெண்டிகுலர் டேன்ஜென்ட்ஸ் டு ஏ given circle is known as its director circle. அதான் டைரக்டர் சர்க்கிள் என்னது? இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துருப்போம். அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ரெண்டு பர்பெண்டிகுலர் டேன்ஜென்ட்ஸ் சர்க்கிளுக்கு வரைஞ்சிருக்கோம். அப்ப இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கணும். என்ன கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கணும்? அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ரெண்டு பர்பெண்டிகுலர் டேன்ஜென்ட்ஸ் வரைஞ்சோம்னா அந்த சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட்டா இருக்கணும், பேர் ஆஃப் டேன்ஜென்ட்டா இருக்கணும். அப்ப இந்த லோக்கஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் தான் நமக்கு என்ன கிடைக்குது? டைரக்டர் சர்க்கிள் இருக்கு. அப்படின்னா இந்த டைரக்டர் சர்க்கிளுக்கு நம்ம ஈக்குவேஷன் இப்போ டெரைவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த டைரக்டர் சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிடலாமா? சரி. ஆக்சுவலா இந்த கிவன் சர்க்கிளை நம்ம எப்பவுமே ஈஸியா வந்து x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். இப்படின்னு எடுத்துட்டு சால்வ் பண்ணிடுவோம். ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து மற்ற சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம டெரைவ் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, இப்போ இது ஒரு டேன்ஜென்ட் தானப்பா. டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க? y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் m ஸ்கொயர் அப்படி தானே வருது. இதுதானே டேன்ஜென்ட் ஈக்குவேஷன். டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் இப்படி வருது. ஏன்னா டேன்ஜென்ட் தான் வரைஞ்சிருக்கும். இன்னொரு முறை டைரக்டர் சர்க்கிள் டெஃபினிஷன் சொல்றேன் பாருங்க. தி லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பர்பெண்டிகுலர் டேன்ஜென்ட்ஸ் டு a given circle is known as its director circle. சரிங்களா? அப்போ ஒரு டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இதுல இருந்து உங்களுக்கு புரியுது. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட் P இருக்குல்ல, இதுக்கு கோஆர்டினேட் h, k அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் கோஆர்டினேட் h, k. இந்த பாயிண்ட் வந்து மூவபிள் பாயிண்ட். அப்போ இந்த h, kன்றது வேரியபிள். ஃபர்ஸ்ட் h, k எடுத்துட்டு அதுக்கு h, k என்ன பண்றோம்? ரீப்ளேஸ் பை x and y போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து h, k சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ வந்து x பிளேஸ்ல h, y பிளேஸ்ல k சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ k is equal to m into h plus a root of 1 plus m ஸ்கொயர்னு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த mh இப்படி கொண்டு வந்துருங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வருது பாருங்க? k minus mh is equal to a plus இது ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டா ரூட் போயிடும். ஸ்கொயர் ஆஃப் a ஸ்கொயர் into 1 plus m ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அது சரி. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளை பண்ணலாம். இப்போ இது சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? k ஸ்கொயர் பிளஸ் m ஸ்கொயர் h ஸ்கொயர் மைனஸ் 2mh கரெக்ட்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர் இருக்கும். அப்போ m ஸ்கொயர் எல்லாம் ஒரு சைட்ல கொண்டு வந்துருங்க. m ஸ்கொயர் ஒரு சைட்ல கொண்டு வந்தீங்கன்னா m ஸ்கொயர் இன்ட்டு h ஸ்கொயர் மைனஸ் என்ன வருது பாருங்க? a ஸ்கொயர்னு வருது இல்லைங்களா? அடுத்து இங்க பாருங்க மைனஸ் 2mhன்னு இருக்கு இல்லைங்களா? 2mhன்னு இருக்கு. சரிங்களா? 2m இங்க ஒரு k விட்டுட்டும் பாருங்க, 2mkhன்னு வரணும். 2mkh ஏன்னா வந்து a minus b whole square வந்து a square plus b square minus 2abன்னு வரணும். சரிங்களா? அப்போ 2hkm அப்படின்னு வரணும். அடுத்து இங்கிட்டு ஒரு k ஸ்கொயர் இருக்கு. ஸோ k ஸ்கொயர் போட்டு இந்த a ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம், மைனஸ் a ஸ்கொயர் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ இது வந்து என்ன ஈக்குவேஷன்ல இருக்கு பாருங்க? குவாட்ராடிக் இன் mல இருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராடிக் இன் m இருக்கு. அப்படின்னா ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ 2 வேல்யூஸ் ஆஃப் m கிடைக்கும். அப்போ 2 வேல்யூஸ் ஆஃப் mன்றதா 2 டான்ஜென்ட்ஸ் தானே வரைஞ்சிருக்கும். அப்போ 2 டான்ஜென்ட்ஸ் ஸ்லோப்ஸ் வேணும் இல்லையா? அப்போ வந்து ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கிறது. இங்க 2 டான்ஜென்ட்ஸோட ஸ்லோப்ஸ். அந்த 2 டான்ஜென்ட்ஸோட ஸ்லோப் ப்ராடக்ட் பண்ணா எப்படி இருக்கணும்? நமக்கு -1 இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ரெண்டு டான்ஜென்ட்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கணும் தானே எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு டான்ஜென்ட் எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலரா தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு -1 வரணும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் வந்து m1 into m2 வந்து -1 வரணும். ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? அதாவது கான்ஸ்டன்ட் டர்ம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கான்ஸ்டன்ட் டர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m ஸ்கொயர் அப்படி தானே போடணும். அப்படின்னா அப்போ வந்து பாருங்க m1 into m2 என்ன பண்ணலாம்னா k ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? டிவைட் பை h ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு எழுதிட்டோம். புரியுதுங்களா?
சரி, இது வரைக்கும் புரியுது. இது ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா k ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் மைனஸ் இங்க இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணா மைனஸ் h ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வரும். அப்ப இந்த h ஸ்கொயர் கொண்டு வந்து k ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் சாரி k ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் வருதுங்களா? அப்போ இப்போ kன்றது என்னது x, hன்றது என்னது y, அப்படி ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இதை கொஞ்சம் மாத்தி எப்படி எழுதலாம்? √2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து நமக்கு இந்த லோக்கஸ் ஆஃப் தி டைரக்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து சர்க்கிளாவே வருது, சர்க்கிள் ஈக்குவேஷனாவே வருது. அப்போ வந்து ஒரு சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் வந்து ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ் ஏன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய டைரக்டர் சர்க்கிளுக்கு ரேடியஸ் √2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு கிடைக்குது. அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கு, இந்த சர்க்கிளுக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஒன்று வரையும், அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளுடைய ரேடியஸ் √2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் தி கிவன் சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப இப்போ ஒரு டைரக்டர் சர்க்கிள் நம்ம வரைஞ்சிடலாமா? இப்ப பாருங்க, இதுக்கு டைரக்டர் சர்க்கிள் எப்படி வரையலாம் பாருங்க. இதுக்கு டைரக்டர் சர்க்கிள் இந்த மாதிரி நம்ம வரையலாம். இதுதான் டைரக்டர் சர்க்கிள் அப்படின்னு வரும். இந்த ரேடியஸ் வந்து எப்படி இருக்கணும் நமக்கு? √2a. ரேடியஸ் வந்து பாருங்கப்பா √2a. இது வந்து ரேடியஸ் ஏன்னு எடுத்தோம்னா இது வந்து √2a. இப்போ நான் சொல்ற ஒரு டெஃபினேஷன் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுக்கு ஒரு டைரக்டர் சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். டைரக்டர் சர்க்கிள் எனி பாயிண்ட் ஆன் தி டைரக்டர் சர்க்கிள், ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆன் தி டைரக்டர் சர்க்கிள், if we draw pair of tangent to the circle, then that pair of tangent should be perpendicular to each other அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? क्वेश्चन ஸ்டேட்மெண்ட் பாருங்க. From any point of the director circle, pair of tangent drawn to a given circle, then that pair of tangents must be perpendicular to each other அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸா? ஏன்னா அப்படி எடுத்து தானே இந்த டைரக்டர் சர்க்கிளை கொண்டு வந்தோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து அங்க இருந்து பேர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் எடுப்போம், அது பர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த பாயிண்டோட லோக்கஸ் தானே நமக்கு வந்து டைரக்டர் சர்க்கிள் எடுத்திருக்கும். அப்படி என்னும் போது டைரக்டர் சர்க்கிள்ல எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பேர் ஆஃப் டான்ஜென்ட் சர்க்கிளுக்கு வரைஞ்சோம்னா எப்படி இருக்கணும் சொல்லுங்கப்பா? பர்பெண்டிகுலரா தான் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடுவோம் பாருங்க. டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். இப்போ நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு பார்க்கலாமா? சரி பாருங்க, டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஆக்சுவலா டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து தி லோகஸ் ஆஃப் தி மிடில் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பேரலல் கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் கால்ட் டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் என்ன இன்னொரு முறை சொல்றேன் கேட்டுக்கங்க. தி லோகஸ் ஆஃப் தி மிடில் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பேரலல் கார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் கால்ட் ஏ டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றேன்னா நான் இப்போ வந்து கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், சிஸ்டம் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கணும். இப்படி பேரலலா இருக்கு. கார்ட்ஸ் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லுப்பா? பேரலல் கார்ட்ஸ் அப்படி எடுத்திருக்கேன். இந்த பேரலல் கார்ட்ஸுக்கெல்லாம் மிட் பாயிண்ட்ஸ் இருக்குல்லப்பா, இந்த பேரலல் கார்ட்ஸ்க்கு எல்லாமே மிட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மிட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த மிட் பாயிண்ட் லோகஸ் ஆஃப் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பேரலல் கார்ட்ஸ் தான் டயாமீட்டர்ன்றாங்க. அப்போ நம்ம எடுத்த பேரலல் கார்ட்ஸ்க்கு எல்லாம் மிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு லோகஸ் கிடைக்கும். அந்த லோகஸ் தான் என்ன சொல்றேன்னா டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். நீங்க நினைக்கிற டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வேற, இங்க சொல்ற டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் என்ன பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுங்க, டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள்ன்றது இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? தி லோகஸ் ஆஃப் தி மிடில் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் பேரலல் கார்ட்ஸ் is known as என்ன சொல்லுங்கப்பா? diameter of the circle. அப்ப இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. இந்த கார்டுக்கு ஃபர்ஸ்ட் கார்டுக்கு இதான் மிடில் பாயிண்ட், செகண்ட் கார்டுக்கு இதான் மிடில் பாயிண்ட், தேர்ட் கார்டுக்கு இதான் மிடில் பாயிண்ட். அப்ப மிடில் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு லோகஸ் கிடைக்குது இல்லையா? இதுதான் diameter of a circle அப்படின்றோம். அப்படின்னா கண்டிப்பா diameter of a circle passes through center of the circle இருக்கணும். ஏன்னா வந்து மிடில் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள், அதாவது கார்டுக்கு மிடில் பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம்னா அந்த லைன் மஸ்ட் பாஸ் த்ரூ சென்டர் ஆஃப் தி சர்க்கிளா தான் இருக்கணும், சரிங்களா? அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் மஸ்ட் பாஸ் த்ரூ என்ன சொல்லுங்க? சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு நமக்கு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிளுக்கு வந்து நமக்கு இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த டயாமீட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் லோக்கஸ் ஆஃப் தி மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் பிளஸ் எம்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் பிளஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0. y இன்டர்செப்ட் இங்க 0வா இருக்கும். ஏன் y இன்டர்செப்ட் 0? ஏன்னா லைன் வந்து பாசஸ் த்ரூ சென்டர். சென்டர் வந்து இங்க என்னது 0,0 தானே. அப்ப பாசஸ் த்ரூ ஆரிஜின் தானே வருது. அப்ப ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜினா இருந்தா y இன்டர்செப்ட் 0வா தான் இருக்கணும். அப்படின்னா நமக்கு கிடைக்கிற லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் 0வா இருந்தா y இன்டர்செப்ட் 0வா இருக்க முடியும். அதனால நமக்கு x plus my is equal to 0 இந்த மாதிரி நமக்கு வருது. இதை ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா t is equal to s1 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. t is equal to s1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் கிடைக்கும். டெரைவ் பண்ணலாம். டெரைவ் பண்றதால இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? சரி, அப்போ ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்கன்னா சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு t கிடைக்கும் இல்லைங்களா உங்களுக்கு. t என்றது டான்ஜென்ட் ஈக்குவேஷன். s1 என்றது என்ன சொல்லுங்க, xy ரீப்ளேஸ் பை x1 and y1 அப்படி போட்டா s1 கிடைக்குது. அப்ப t equal to s1 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுதான் வந்து டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி.